ராதிகா வணக்கம். நிச்சயமாக ராதிகா, நெல்லை அருகே மீண்டும் பயங்கரம் என்று குறிப்பிட வேண்டும். உயிரை பறிக்கும் மருத்துவ கழிவுகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றதால் அந்த பகுதி முழுவதுமே காற்றில் நச்சு பரவி உள்ளது என அப்பகுதி மக்கள் மிகவும் வேதனையில் இருக்கின்றனர். இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட போலீசார் தற்போது தீவிர விசாரணையை முன்னெடுத்திருக்கின்றனர். இது குறித்த தகவல்களை சேகரித்த போது திருநெல்வேலி அருகே உள்ள சிவந்திப்பட்டி பகுதியில், இது திருநெல்வேலியில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் 4 வழி சாலையின் அருகிலேயே உள்ளது இந்த பகுதி. மர்ம நபர்கள் அபாயகரமான மருத்துவ கழிவுகளை சட்டவிரோதமாக கொட்டி தீ வைத்து எரித்த கொடூர சம்பவம் இப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி கிராமம் அருகே உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் லாரிகளில் கொண்டு வந்த மருத்துவ கழிவுகளை மலையாக குவித்து வைத்துவிட்டு அதற்கு தீ வைத்து சென்றுள்ளனர். சிறிது நேரத்தில் அந்த கழிவுகள் அனைத்தும் கொழுந்து விட்டு எரிய தொடங்கிய நிலையில் அப்பகுதி முழுவதும் கடுமையான கரும்புகை சூழ்ந்துள்ளது. நச்சுப்புகை காற்றில் கலந்ததால் அந்த பகுதி முழுவதும் பெரும் சுகாதார சீர்கேடு உருவாகியுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தண்ணீரை பீச்சி அடித்து அந்த தீயை முழுமையாக அணைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக சிவந்திப்பட்டியின் கிராம நிர்வாக அலுவலர் காவேரி நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார். பின்னர் அவர் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூறி சிவந்திப்பட்டி காவல் துறையினரிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் BNS 271 மற்றும் 272 மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அந்த நபர்களை தற்போது தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர். பொதுமக்களின் உயிருக்கு உலை வைக்கும் இந்த மருத்துவ கழிவுகளை திறந்த வெளியில் எரிப்பதால் காற்றில் டயாக்சின் உள்ளிட்ட கொடிய நச்சு வாயுக்கள் கலக்கின்றன. இதனை சுவாசிக்கும் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடுமையான மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற நுரையீரல் பாதிப்புகளும் ஏற்படும். மேலும் எரிந்த கழிவுகளின் நச்சுத்திறமை பார்த்தீர்கள் என்றால் அந்த மழை நீரோடு கலந்து நிலத்தடி நீரை கடுமையாக பாதிப்பதோடு புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களை உருவாக்கும் ஒரு அபாயகரமான சூழ்நிலையையும் ஏற்படுத்துகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மர்ம நபர்கள் இதுபோன்று மருத்துவ கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுவது இது முதல் முறை அல்ல என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஏற்கனவே அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து லாரிகளில் சட்டவிரோதமாக கொண்டு வரப்படும் இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் மற்றும் எலக்ட்ரானிக் கழிவுகளை நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு எல்லை பகுதிகளிலும் நெடுஞ்சாலைகள் ஒட்டியுள்ள கிராமப்புறங்களிலும் இரவு நேரங்களில் கொட்டிய சம்பவங்கள் ஏற்கனவே நடந்துள்ளன. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை அளித்துள்ளது. போலீசார் பலமுறை வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்தாலும் இந்த சமூக விரோத செயல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே பொதுமக்களின் உயிரோடு விளையாடும் இந்த கொடூர குற்றத்தில் ஈடுபடும் கும்பலை போலீசார் உடனடியாக கண்டிருந்து கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. ராதிகா.